நீங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் ஓனரா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட்ஸ் அண்ட் அடிஷனல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. லிக்விட் ஃபண்ட்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெட் ஃபண்ட் கேட்டகரி. இந்த ஃபண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜி-செக்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் கமர்ஷியல் பேப்பர்ஸ் இந்த மாதிரியான டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். அதே நேரத்தில் ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 7 to 8% வரைக்கும் தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா ஜென்ரலா பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாருமே கரண்ட் அக்கௌண்ட்ல தான் உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு அமௌண்ட்டை வந்து கரண்ட் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நீங்க அதே பணத்தை லிக்விட் ஃபண்ட்ஸ்ல மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா ஒரு சின்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ரெகுலரா கரண்ட் அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன்ஸ் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 1 lakh ரூபி கிடைக்குது. ஒரு 5 days வரைக்கும் உங்களுக்கு அதுக்கு எந்த செலவும் இல்லை அப்படின்னா அந்த பணத்தை நீங்க அப்படியே வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ்ல மெயின்டைன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் போது அங்கிருந்து நீங்க வித்ட்ரா பண்ணிட்டு அவன் உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட் கொண்டு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு சராசரியா 1000 to 1200 rupees வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது வந்து 1 lakh இல்ல, இதுவே நீங்க ஒரு 10 lakhs இல்ல 1 crore அப்படிங்கிற அமௌண்ட் பெருசாகும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸும் வந்து அதிகமா இருக்கும். ஆக்சுவலி இந்த கான்செப்டோட நோக்கம் என்னன்னா நம்மளுடைய பணத்தை கரண்ட் அக்கௌண்ட்ல ஐடியில வச்சிருக்கிறத விட அதை மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்ம பார்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியான ஒரு சின்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதை நீங்க அக்குமுலேட் பண்ணீங்க அப்படின்னாலே ஓவர் த பீரியட்ல ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸை எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான ரெகுலரான ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான அப்டேஷன்ஸ்க்கு வீடியோவை லைக் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.